ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிம்பு அவர்களுக்கு இப்போ ரீசெண்டாக வாழை படத்தை பார்த்துட்டு மிகப்பெரிய லெவலில் இப்படி ஒரு படத்தை அவர் இது வரைக்கும் பாராட்டினதே கிடையாத வகையில் பாராட்டியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் சார் இது ஒரு 4th ஃபிலிமாக எடுத்துகிட்டு இருக்காரு. அது வாழை அப்படின்ற படத்தை பேருமே வச்சிருந்தார். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நிறைய டேரக்டர்ஸ், நிறைய ஆக்டர்ஸ், நிறைய கோ ஸ்டார்ஸ், ஐகானிக் ஸ்டார்ஸ் எல்லாருமே ரொம்பவே மெய் முருகி அந்த படத்தை பார்த்து அழுத விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் நம்மளோட சிம்பு சாருமே நீங்கள் அந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு உடனே மாரி செல்வராஜை பார்க்கணும் போல இருந்திருக்கு. அவர் அழைத்துமே நேரில் பேசியிருக்காரு. அதை பேசி அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு வீடியோவுமே அவர் ஷூட்டும் பண்ணி அதை போஸ்ட்டுமே பண்ணியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழை திரைப்படம் கிட்டத்தட்ட பார்க்க அப்படியே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் ஆனால் அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ வலியும் வேதனையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். மக்களுக்கு கண்டிப்பாக படம் பிடிக்கும், இந்த மாதிரி படங்கள் வரவேற்கப்படணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். மாரி செல்வரை அழுத்து பேசியிருந்தேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்த அந்த படத்தை அவர் நான் கட்டி பிடிச்சி எனக்கு அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்போது அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தார். இதை ரீசெண்டாக நம்மளோட மாரி செல்வராஜ் அவர்கள் அவரோட ட்வீட்டர்லேயுமே ட்வீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட்லேயுமே அவர் கலந்துக்கிட்டாரு. அதில் நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, சார் உங்களோட படப்போ இதெல்லாம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஓகே, உங்களோட வாழ்க்கை அப்படின்றது எப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் எப்போ தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க, உங்கள் செட்டில் இருக்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் ரகசிய கல்யாணம்லாம் பண்ண போகிறது இல்லைங்க, நான் கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்றது பண்ணேன் அப்படின்னா அதுக்கு பெரிய லெவலில் எல்லாருக்கும் தெரியப்பட்டு தான் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக ப்ரெஸ் ஆகிய உங்கள்கிட்டையுமே சொல்ல போகிறேன். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல செய்தியோட உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சிம்பு சாரே சொல்லியிருந்தார். சிம்பு சார் எங்கே போனாலுமே அவர் திருமண வாழ்க்கையை பற்றி கேட்குறது அப்படின்றது 4 படம் ஓயவே இல்லை. இன்னும் வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்குது. அது இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கூட அவரோட வாழ்க்கையிலேருந்தே நான் கண்டிப்பாக கிராண்டாக தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கல்யாணம் பண்ணுவேன் அவர் சொன்னதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகா ஆகாஷ் கிட்டத்தட்ட சிம்பு, தனுஷ் அப்படின்னு சொல்லி பல பயிரோடு நடித்தவங்க தான் நம்மளோட மேகா ஆகாஷ். ரீசெண்டாக கூட அவங்க பேட்ட படத்து மூலமாக தான் அவங்க இன்ட்ரடியூஸுமே ஆயிருந்தாங்க. நம்ம மேகா ஆகாஷ் அவர்களுக்கு சாய் விஷ்ணு அப்படின்றவங்க கூட மேரேஜ் நடந்துச்சு, நிச்சயதார்த்தமே போயிட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் சோஷியல் மீடியா நேற்று வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இது அஃபீஷியலாக மேகா ஆகாஷ் அவர்கள் அவங்க இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து என்னோட கனவு நிஜமாகி விட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயங்கள் சோஷியல் மீடியா செம்ம வைரலாக போய் ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க நீங்கள் அப்போ இவங்களை கல்யாணம் பண்ணிட்டீங்களே, அப்போ அவங்கள லவ் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எப்பயுமே பேசுவாங்களா, அதுமாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் எல்லா விஷயமே முடிஞ்சிருச்சு, வீட்டில் எல்லாமே பேசியாச்சு. ஸோ அதனால் மேரேஜ்க்கான அடுத்த ஸ்டெப் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸ் எல்லாமே செம்ம வைரலாக போக ஆரம்பிச்சு. அது vlog மாரி அவங்க யூடியூப் சேனலுமே அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயமே செம்ம வைரலாக போக ஆரம்பிச்சிச்சு. ஃபேன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காம விசிட் பண்ணுறேங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.